नमो ओं विष्णुपदाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाच्यस्त्यादेशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे जय जय श्री चैतन्य जय नित्यानंद जय अद्वैत चंद्र जय गौरभक्त वृंदा हरे कृष्णा. ஸோ இன்றைக்கு நம்ம மத்வாச்சாரியரை பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ரீபாத மத்வாச்சாரியா உடைய பாஸ் டைம். ஓகே, ஸோ சைத்தன்ய மகாபிரபு சவுத்துக்கு ட்ராவல் பண்ணி வரும்போது மத்திய லீலா ஸ்ரீமத் चैतन्य चरितमृताल मध्य लीला श्रीमद चैतन्य चरितमृता कृष्णदास कविराज गोस्वामी मध्य लीला நீங்கள் படிக்கும்போது ஜெகநாத்பூரியில் இருந்து அப்புறம் சவுத்து வந்து மகாபிரபு வந்து உடுப்பி போகும்போது அங்கே பிரபுபாதா வந்து பர்பட்டில் மத்வாச்சாரியரை பற்றி அந்த பர்பட்டில் எழுதியிருப்பார். ஓகே, ஸோ சைத்தன்ய மகாபிரபு இப்போ வந்து ஜெகநாத்பூரியில் இருக்கார். ஸோ ஜெகநாத்பூரியில் இருக்கும்போது அங்கே சர்வபௌமா பட்டாச்சாரியா ஸோ இவர்கிட்ட இந்த சட் பூஜா ரூபம் காட்டுனது. ஸோ மகாபிரபுவை பற்றி விசாரிப்பார். யார்? சர்வபௌம பட்டாச்சாரியா விசாரிப்பார். அவர் யார்? இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கார், அவங்க அப்பா யார், தாத்தா யார்? ஸோ விசாரிக்கும்போது அங்கே சொல்லப்படும் மகாபிரபு யார்? சச்சி மாதாக்கும் ஜெகநாத் மிஸ்ராக்கும் பிறந்தவர். அம்மா வந்து சச்சி மாதா, அப்பா வந்து ஜெகநாத் மிஸ்ரா. தாத்தா யாரு? ஸோ ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க? நிலம்பர சக்கரவர்த்தி. உண்மை, சச்சி மாதாவுடைய அப்பா பேரு நிலம்பரா சக்கரவர்த்தி. ஜெகநாத் மிஸ்ரா அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா, மகாபிரபுடைய அப்பா, அவருடைய அப்பா பேர், அப்பாவுடைய அப்பா பேர் வந்து உபேந்திரா மிஸ்ரா. உபேந்திர மிஸ்ரா. ஸோ இந்த உபேந்திர மிஸ்ரா வந்து பூர்வ பாஸ் டைம்ஸில் கிருஷ்ண பாஸ் டைமில் வந்து நந்த மகாராஜாவுடைய அப்பாவாக இருந்தார். பார்ஜன்யான்னு பேர். நந்த மகாராஜாவுடைய அப்பாவாக இருந்தார் அவர். ஸோ இந்த கௌர கணோதேஷ தீபிகா புக்கு பார்த்தீங்கன்னா பிரபுபாதா அந்த பேப்பர்லேயே எழுதியிருப்பார். ஸோ கௌர கணேதேஷ தீபிகா புக்கில் வந்து இந்த உபேந்திர மிஸ்ரா வந்து பார்ஜன்யா நந்த மகாராஜாவுடைய அப்பா, கிருஷ்ணாவுடைய தாத்தா. அந்த பாஸ் டைம்ஸில் நிறைய பேர் இந்த பாஸ் டைம்ஸில் வந்து அப்போ உள்ளவர்கள் சைத்தன்ய மகாபிரபு பாஸ் டைம்ஸில் மறுபடியும் வருவாங்க. ஸோ பகவான் சைத்தன்ய மகாபிரபு இப்போ வந்து பூரியில் இருந்து பகவான் ஜெகநாதரை பார்த்து அந்த எக்டசி அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் சைத்தன்ய சரித்தமிரத்தில் பார்ப்பீங்க. இந்த பக்தர்கள் வந்தாங்க இல்லையா, சைத்தன்ய மகாபிரபுவை பார்க்க அங்கேருந்து ஜெகநாத்பூரிக்கு வந்தாங்க. அவங்க ஜெகநாதரையும் பார்த்தாங்க, சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை பார்க்குறதும் பார்க்குறாங்க. ரெண்டு எக்டசி அவங்க பார்க்குறாங்க. ஜெகநாதரை பார்க்குறாங்க ஒரு எக்டசி, மகாபிரபு ஜெகநாதரை பார்க்குறதே இவங்க பார்க்குறாங்க, அது இன்னொரு எக்டசி. ஸோ இதெல்லாம் சாப்டர் 7 பார்ப்பீங்க மத்திய லீலாவில். அப்புறம் மகாபிரபு வந்து நான் சவுத்துக்கு போக போகிறேன்னு சொல்லுவார். எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமாகிடுவாங்க, ரொம்ப வேதனையாகிடுவாங்க. என்ன சொல்கிறீங்க, சவுத்துக்கு போக போகிறீங்களா? எங்களை விட்டுட்டு சவுத்துக்கு போக போகிறீங்களா? இல்லை, நான் சவுத்துக்கு போக போகிறேன். ஸோ ப்ரீச்சிங் பர்பஸ் சவுத்துக்கு போகிறார். ஸோ சரின்னு சொல்லிட்டு தனியாக அனுப்ப முடியாது இவங்களை, உங்கள் கூட வந்து இந்த கிருஷ்ணதாஸ் இவரை கூட்டிகிட்டு போங்க. ஸோ சௌரபௌம பட்டாச்சாரியா வந்து கேட்பார், இன்னொரு 4-5 நாள் தங்கிட்டு போங்க. ஓகே, நோ ப்ராப்ளம், 4-5 நாள் தங்கிட்டு போகிறோம். கூட இந்த இவரையும் கூட்டிக்குங்க, கிருஷ்ணதாஸ். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி இல்லை, வேறு கிருஷ்ணதாஸ் கூட கூட்டிகிட்டு போவோம். சரி, ஒரு 4 செட்டு சன்னியாச ட்ரெஸ்ஸு கொடுத்து விடுவார் சர்வபௌம பட்டாச்சாரியா. ஸோ மகாபிரபு அங்கேருந்து பிரியும் போது இவங்க கதறி அழுவாங்க நிறைய பேர். அந்த செப்பரேஷனில் கிருஷ்ணா மதுராவுக்கு போகும்போது விருஜபூமியை விட்டு விருந்தாவன் விட்டு போகும்போது எப்பி கோபியர்கள்லாம் அழுந்தாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த பாஸ் டைம்ஸ்லையும் பார்ப்போம். ஸோ நடந்து 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 குருமக்ஷேத்ரா வருவார். அங்கே குருமா
ஒரு டிவோட்டியம் பார்ப்பார், அந்த பாஸ்டம்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு நரசிங்க டெம்பிள் வருவார். சவுத் வராரு. இப்போ சவுத்துக்கு வந்து விசாகப்பட்டினம் அங்கே வந்துடுறாரு. அந்த பேர்பட்லேயே பிரபுபாதா இதுக்கு எவ்வளோ ரீதியுமே எழுதியிருப்பார் அந்த பேர்பட்டில். இது வந்து சாப்டர் 8க்கு வந்துடுவார். ஸோ நரசிங்க டெம்பிளுக்கு வருவார். சிம்மாச்சலம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ அந்த இடம் வந்து பகவான் நரசிங்கரை பார்த்து சைத்தன்ய மகாபிரபு பகவான் நரசிங்கரை பார்த்து பிரார்த்தனை பாடுவார். ஸ்ரீ நரசிங்கா ஜெய நரசிங்கா ஜெய ஜெய நரசிங்கா பிரலாதேஷா ஜெய பத்மா முகபத்மா பிரிங்கா பிரிங்கா ஸ்ரீ நரசிங்கா ஜெய நரசிங்கா ஜெய ஜெய நரசிங்கா ஸ்ரீ நரசிங்கா ஜெய நரசிங்கா ஜெய ஜெய நரசிங்கா. ஸோ இது வந்து சைத்தன்ய மகாபிரபுவே நரசிங்கரை பார்த்து பிரார்த்தனை பண்ணது. ஒவ்வொரு டிவோட்டியும் இதை நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் இந்த பாட்டு. ஸோ நம்ம கோயிலில் வந்து நம்ம நரசிங்க பிரார்த்தனை பாடுறோம், நமஸ்தே நரசிங்காயா பாடுறோம். ஸோ இது டெய்லி நம்ம காலையில் பாடுறோம். அதுக்கப்புறம் மாயப்பூர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 7 மணி டேட்டி கிரீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நரசிங்க மண்ணுக்கு இந்த பாட்டையும் பாடுவாங்க. அண்ட் மித்த கோயில்களில் வந்துட்டு இந்த பாட்டு பாடுறது இல்லை. ஸோ இது நம்ம பாடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் என்னென்னா நரசிங்கா பாட்டு அப்படின்னா உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் அதுக்கு இறங்கிடுறாங்க. இல்லைனா நரசிங்க கவச்சம் பக்ஷை அதில் இறங்கிடுறாங்க. ஆனால் இது எது? ஸ்ரீ நரசிங்கா ஜெய நரசிங்கா சைத்தன்ய மகாபிரபுவே நரசிங்கரை பார்த்து பாடினது. ஸோ வி ஷுட் ஆல்சோ நோ பிகாஸ் வி ஆர் ஃபாலோவர் ஆஃப் மகாபிரபு. ஸோ நமக்கு தெரியும், ஆனால் இதை பாடுறது வந்து ரொம்ப கோயிலில் ரொம்ப குறைவு, ரொம்ப குறைவு. மாயாப்பூரில் டெய்லி நடக்கும், பட் ரொம்ப கோயிலில் ரொம்ப குறைவு. மற்ற மந்த்ராஸை நான் எதையும் புட் டவுன் பண்ணல. இது வந்து பிரபுபாதா பேப்பரில் எழுதியிருப்பாரு, மகாபிரபு இதை பாடியிருக்கிறாரு. ஓகே. ஸோ இப்போ சைத்தன்ய மகாபிரபு அங்கே முடித்து தெலுங்கானா, ஆந்திரா, தமிழ்நாடுக்கு வருவார். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் போவார். முக்கியமான பாஸ்டம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஸ்ரீரங்கம் டெம்பிள், ஆல்சோ சில கோயில்கள் வந்துட்டு என்ன சிவபெருமான் கோயிலாக இருக்கட்டும், அம்பாள் கோயிலாக இருக்கட்டும். ஸோ இந்த கோயில் எல்லாம் போவார் மகாபிரபு. எல்லா இடத்துலையும் ஒரே சப்ஜெக்ட் தான், சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா. ஈவன் திருஞான சம்பந்தரை பற்றி கூட பிரபுபாதா சைத்தன்ய சரிதமிர்தால எழுதியிருப்பார். ஸோ கரெக்டாக படிச்சிங்கன்னா இது நான் பேசுகிறது சைத்தன்ய சரிதமிர்தா மத்திய லீலா சாப்டர் 9. இந்த சவுத் இந்தியா ட்ராவல் ஹோலி பிளேசஸ்க்குள்ள ட்ராவல் வரும்போது இந்த இடம்லாம் வராரு. அப்புறம் ஆதிகேஸ்வரா டெம்பிள் போகிறாரு, கேரளா போகிறாரு, தமிழ்நாடு முடிஞ்சு கேரளா, அப்புறம் ஜனார்தன கோயில் போகிறாரு, அப்புறம் கர்நாடகா ஆதிசங்கரருடைய மாட்டு அந்த ஏரியா. அப்போ ஆதிசங்கரருடைய அந்த பேப்பர்ட்டில் வந்து ஆதிசங்கரரை பற்றி பிரபுபாதா எழுதியிருப்பார். லாங் பேப்பர்ட் 4-5 பேஜஸ் இருக்கும். அப்புறம் உடுப்பி போய் சேர்றாரு. ஸோ மகாபிரபு உடுப்பி போய் சேரும்போது அங்கே உடுப்பி டெம்பிளை பற்றி பேசினார் பிரபுபாதா. அங்கே ஸ்ரீபாத மத்வாச்சாரியரை பற்றி பேசினார் பிரபுபாதா. நிறைய இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, பிரபுபாதா வந்து மத்வாச்சாரியரை, ராமானுஜாச்சாரியரை, இந்த சம்பிரதாய ஆச்சாரியர்களை வந்து கரெக்டான மரியாதை கொடுத்து பேசியிருப்பார். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எந்த சம்பிரதாயத்தில் இருக்கிறோம், ஆனால் நமக்கு பூர்வ ஆச்சாரியர்கள் இருக்கிறாங்க. இவன் ஆதிசங்கராச்சாரியர் நம்ம கிரேட் ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அவர் மாயாவாதி ஃபிலாசபி கொடுத்திருந்தாலும் சரி, விவேகா சுடாமணி, சரீர கபாஷா, இந்த மாயாவாதி ஃபிலாசபியோட ஹெவி புக்ஸு இது, விவேகா சுடாமணியும் சரீர கபாஷா. பட் லேட்டர் பார்ட்டில் அவர் கீத மகாத்மியா கொடுத்துருப்பார். ஏகம் சாஸ்திரம் தேவிகி புத்திர கீதம், ஏகோ தேவோ தேவகி புத்திர ஏவா, ஏக மந்திர தஸ்ய நமானி யானி, சர்வாபி ஏகம் தஸ்ய தேவஸ்ய சேவா. ஸோ அந்த கீதை எவ்வளோ முக்கியத்துவம். அப்புறம் பகவான், let there be only one சாஸ்திரா, one God, one மந்திரா, one சர்வீஸ், எவ்வளோ பக்காவாக இருக்குது. ஒரு புக்கு, ஒரு கடவுள், ஒரு மந்திரம்,
ஒரு சேவா, கிருஷ்ண சேவா. ஸோ இது ஆதிசங்கரர்கிட்ட இருந்து நம்ம பழகிக்கிறோம். அதே மாதிரி பஜ கோவிந்தா பஜ கோவிந்தா பஜ கோவிந்த மூடமதே சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகி நகி ரக்ஷசே டுஸ்கிரன் 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 காரன் டுஸ்கிரன் டுஸ்கிரன்னு நம்ம ஃபிலாசபி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த மாயாவாதி ஃபிலாசபி, சூன்யவாதி ஃபிலாசபி, நிர்விசேஷவாத ஃபிலாசபி எல்லாம் நம்ம ஓரம் கட்டி பகவானுக்கு ரூபம் இருக்குது, பகவானுக்கு ரூபம் இருக்குது என்ற ஃபிலாசபி நம்ம மண்டியில் கரெக்டாக தெரியணும். இதெல்லாம் மைத்தாலஜியான திங்ஸ் கிடையாது, இதெல்லாம் உண்மையான விஷயங்கள். நம்ம ஆச்சாரியர்கள் அவ்வளோ பாடுபட்டிருக்காங்க நமக்காக. நமக்கு அதெல்லாம் ஃப்ரீயாக கிடைக்குதா? அந்த வந்து நம்ம ரொம்ப கருதுறது கிடையாது. இது ஒரு பெரிய ஒரு 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 பெரிய ஒரு பொக்கிஷம். இது எத்தனையோ பிறவி பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவன் மாம் பிரபத்தியந்தே வாசுதேவா சர்வமிதி. ஷா மகாத்மா சுதூர்லபாவில் பொறுக்கி 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 ரொம்ப துர்லபா சுதூர்லபா ரொம்ப கஷ்டம் கிடைக்கும். அதில் நமக்கு கிடைச்சிருக்க அந்த கிருஷ்ண பக்தி எந்த காரணத்தை கொண்டோம் இந்த கிருஷ்ண பக்தியை விட்டுறக்கூடாது. இவங்க கிருஷ்ணகிட்ட போவாங்க, இவங்க கிருஷ்ணகிட்ட போக மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது, அதெல்லாம் நம்ம வேலையே கிடையாது. நம்ம வேலை ப்ரீச்சிங் பண்ணுறது, நம்ம வேலை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஃபிலாசபிக்கல் டிஃப்ரெண்ட் அது இது எல்லாம் எது வீணாலும் இருக்கலாம். ஆனால் கடைசியில் நம்மளை கிருஷ்ணர்கிட்ட கொண்டு போகிறது கிருஷ்ணா. நம்ம சொல்ல முடியாதா அவன் நரகம் போயிடுவான், இவன் நரகம் போயிடுவான், நீங்கள் நான் கிருஷ்ணாட்ட போயிடுவேன். இதெல்லாம் நம்ம வேலை இல்லை. நம்ம ஃபுல் ப்ராக்டிஸ் போட்டுட்டு சரண்டர், அவ்வளோதான் நம்ம வேலை. ஸோ மத்வாச்சாரியா இடம் வராரு சைத்தன்ய மகாபிரபு அந்த உடுப்பி இடத்துல இருக்கும் போது அந்த பர்பட்டில் வந்து பிரபுபாதா மத்வாச்சாரியரை பற்றி பேசுகிறார். அந்த பர்பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மத்வாச்சாரியோடைய லைனேஜ் நம்ம பார்க்குறோம், பகவத்கீதையில் கூட பார்க்குறோம். கிருஷ்ணா இருக்கார், அப்புறம் வந்து பிரம்மா, அப்புறம் நாரதா, அப்புறம் வியாஸ், அப்புறம் மத்வாச்சாரியர் வராரு. இந்த லைனேஜ் நம்ம பார்க்குறோம். பட் இது வந்து வியாசரை பார்த்ததுக்கு முன்ன, பார்த்ததுக்கு அப்புறம் உள்ளது, பார்த்ததுக்கு அப்புறம் உள்ள பரம்பரா. பட் வியாசரை பார்ப்பதுக்கு முன்பு மத்வாச்சாரியர் வந்து அதுக்கு முன்னே ஒரு குரு இருந்தார் இல்லையா, அந்த குருக்கு ஒரு குட்டி பரம்பரா இருந்தது. அந்த பரம்பராவையும் பிரபுபாதா நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். எங்க? சைத்தன்ய சரிதமிருத்தா மத்திய லீலா அந்த 9வது சாப்டரில் உள்ள அந்த உடுப்பிக்கு போன சரித்திரத்தில் உள்ள பர்பட். ஸோ அதை நான் படிக்கிறேன். அங்கே வந்து இந்த 8 மாடு இருந்தது, 8 மாட்டோடைய பேரும் பிரபுபாதா எழுதியிருப்பார். ஓகே, ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இந்த மத்வாச்சாரியா லைன் வரைக்கும் அவருடைய அந்த ஃபார்மர் குரு இருந்தார் இல்லையா, அந்த குருக்கு முன்ன உள்ள லைன் வந்து வரும். ஹம்சா பரமாத்மா 1, சதுர்முக பிரம்மா 2, ஷனாகாரி 3, துர்வாஷா 4, ஞானாநீதி 5, கருட வாகனா 6, கைவல்ய தீர்த்தா 7, ஞானேஷ தீர்த்தா 8, பரா தீர்த்தா 9, சத்ய பிரச்சனா தீர்த்தா 10, பிரச்சன தீர்த்தா 11, 12, அச்சுத பிரக்ஷாரிய தீர்த்தா 12, 13, ஸ்ரீபாத மத்வாச்சாரியா. ஓகே, ஸோ அப்போ அவருக்கு முன்ன அவருக்கு வந்து இங்கே வந்து அச்சுத பிரச்சனான்னு இருப்பார் இல்லையா, ஸோ அவர் தான் மத்வாச்சாரியாவுடைய குரு. அச்சுதா பிரச்சனா தான் மத்வாச்சாரியாவுடைய குரு. ஸோ மத்வாச்சாரியருக்கு வந்து அதுக்கு முன்ன வந்து பூர்ண பிரச்சனான்னு பேர் கொடுக்கப்படும். ஸோ அவர் பேர்த்தில் வந்து அவருக்கு அவங்க அப்பா வந்து வாசுதேவான்னு பேர் வச்சுருப்பார். பட் அவருடைய அந்த டைமில் உள்ள குரு பூர்ண பிரச்சனா தீர்த்தன்னு பேர் கொடுத்துருப்பார். ஸோ லேட்டர் பார்ட்டில் வந்து மத்வாச்சாரியா வந்து பத்ரிகாஷ்ரமம் போவார். ஸோ பத்ரிகாஷ்ரமம் நான் வீடியோ போட்டே இருக்கேனே, பத்ரிகாஷ்ரமம் எங்கே இருக்கு, அது பத்ரிகாஷ்ரமம் என்ன மீனிங். ஸோ அங்கே வியாசர் வந்து அங்கே இருப்பார். இது நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். மத்வாச்சாரியா அதுக்கு அப்புறம் இந்த குருவை ரிஜெக்ட் பண்ணுறாரு, வியாசர்கிட்ட இனிஷியேஷன் எடுக்கிறாரு.
இந்த குருவை ரிஜெக்ட் பண்ணுறாரு. இவன் ராமானுஜாச்சாரியரும் அப்படி தான், அவருக்கு குரு இருப்பார் இல்லையா, யாதவ ஹரி. ஸோ அவரையும் யாதவ பிரகாஷ் அவரையும் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. பிகாஸ் அவங்களோட ஃபிலாசபி 100% கிருஷ்ண கான்ஷியஸ் ஃபிலாசபி இல்லை. ஸோ அதனால் ரிஜெக்ட் பண்ணணும். தேனால் வந்தார், அவங்க மற்றவங்களை வந்து அவர் குருவாக ஏற்றுக்கொள்வார். இதே பேர் மத்வாச்சாரியர் வந்து வியாசரை வந்து அங்கே போய் சந்திப்பார் பத்ரிகாஷமில். ஸோ இங்கே சவுத் போர்ஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து நடந்து 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 நீங்கள் பத்ரிகாஷம், இமலையை தாண்டி பத்ரிகாஷம் வரைக்கும் போகணும். அங்கே வியாசரை பார்ப்பார். ஸோ வியாசர்கிட்ட வந்து அவர் எழுதின கமெண்டரி அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி அவர்கிட்ட இனிஷியேஷனும் எடுத்து வியாசர் வந்து அவருக்கு எல்லா வகையான ஆசீர்வாதமும் எல்லா வகையான நாலேஜும் கொடுப்பார். ஸோ திஸ் இஸ் ஹேவ் டு பி கிளியர் இன் அவர் மைண்ட். என்னது, நம்மளுடைய ஆச்சாரியர்கள் அவர்கள் பூர்வ ஆச்சாரியர்களை போய் சந்திக்கிறாங்க. ஸ்ரீபாத மத்வாச்சாரிய போய் சந்திக்கிறாரு வியாசரை, ராமானுஜாச்சாரியர் சந்திக்கிறாரு சில ஆச்சாரியர்களை, நாதமுனி இருந்தார், நாதமுனி ஆழ்வார்களை சந்திக்கிறாங்க. ஆழ்வார்கள் வந்து நம்ம ஆழ்வார் வந்து மற்ற ஆழ்வார்கள் வந்து இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தையும் அவர்கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது. எத்தனையாயிரம் வருஷங்கள் கேப் இருந்தால் கூட அவங்களால கம்யூனிகேட் பண்ண முடியுது. கம்யூனிகேட் பண்ணி அந்த ஃபிலாசபியை எடுத்து அது நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் சாஸ்திரத்தை யார் எழுதினான்னு உங்களுக்கு தெரியும். வியாசர் எழுதினார் பாகவதம், வியாசர் எழுதினார் இந்த சாஸ்திரம், வியாசர் எழுதினார், இது உங்களுக்கு தெரியும். இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன்னா, நிறைய பேர் அவங்க புக்கு வச்சுக்கிட்டு அவங்க புக்கை எடுத்துகிட்டு அவங்க ப்ரிச்சிங் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க. புக்கை எடுத்துகிட்டு ப்ரிச்சிங் பண்ண வந்துடுவாங்க உங்ககிட்ட. இயேசு என்ன சொல்கிறார் என்றால் இந்த அத்தியாயத்தில் இயேசு வருகிறார் நீங்களும் ஆமாம் 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 ஆமாம். பைபிள் எழுதுறாங்க இல்லையா, பைபிள் எழுதும் போது அவங்க யார்கிட்ட ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க? ஜீசஸ் போயிட்டு எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, மோசஸ் போய் எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் எழுதுறாங்க. இது யார் எழுதுனா தெரியாது, யார் ரீகன்ஃபார்ம் பண்ணா தெரியாது, யார் அதை அங்கீகரிச்சா. இயேசு மறுபடியும் வந்து அங்கீகரிச்சாரா, மோசஸ் மறுபடியும் வந்து அங்கீகரிச்சாரா, அதை அப்ரூவ் பண்ணாங்களா, அதை ரீட் பண்ணி சரிதான் எழுதியிருக்கிறேன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? கிடையவே கிடையாது. இட்ஸ் அன்ஆத்தரைஸ்ட் அன்போனஃபைட் இந்த பைபிள் புக்கு. யார் எழுதுனான்னு அவங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது. நீங்கள் யார் வேணா கேளுங்க, ஓ இட்ஸ் பை த பீப்புள் ஆஃப் காட். நம்மளும் தான் பீப்புள் ஆஃப் காட். இட்ஸ் பை ப்ராஃபிட் ஆஃப் காட். யார் எந்த ப்ராஃபிட் தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் டக்கு டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், டக்குன்னு மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க புக்கு வந்து எழுதிப்பட்டுட்டு எங்கே போய் ரீகன்ஃபார்ம் பண்ணாங்க, ஏன்னா அவங்க தான் திருப்பி வரமாட்டாங்களே. பட் நம்ம ஆச்சாரியர்கள் வந்துட்டு நாதமுனி ஆழ்வார்களை சந்திக்கிறார், மத்வாச்சாரியர் வியாசரை சந்திக்கிறார், ராமானுஜாச்சாரியர் சில ஆச்சாரியர்களை சந்திக்கிறாங்க, மகாபிரபுவை சந்திக்கிறாங்க, பிஃபோர் மகாபிரபு ஐபிய சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு பிளெஸிங் டைரெக்டாக கொடுக்கப்படுது. பகவான் நேரடியாக நிறைய 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 ரூபத்தில் அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். நிறைய ஆழ்வார்களை பார்க்குறோம், நிறைய ஆச்சாரியர்கள் பார்க்குறோம், டைரக்ட்லி கம்யூனிகேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் இந்த சாஸ்திரங்கள். அது மேலே நமக்கு 100% உறுதியான நம்பிக்கை நமக்கு இருக்கணும் சார், இல்லையா? அதை விட்டுட்டு நம்ம வந்துட்டு அவங்க புக்கு தூக்கிட்டு வந்தால் நம்ம கேள்வி கேட்டாங்க, பிரபு எனக்கு பதில் சொல்ல தெரியல பிரபு. உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு தெரியும். ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய குரு பரம்பரா மேலே. ஸோ மத்வாச்சாரியோட லைனு, ஸோ அந்த லைனேஜ் வந்து வரும்போது சைத்தன்ய மகாபிரபு போனார் இல்லையா, ஸோ அது பிரபுபாதா எழுதியிருப்பார். சைத்தன்ய மகாபிரபு போகும்போது அந்த 22வது அந்த லைனேஜில் ராயுவர்ய தீர்த்த அவங்களோட லைனேஜில் அந்த தீர்த்த அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபு சந்திச்சிருப்பார். ஸோ அந்த லைனேஜில் வந்த வியாச தீர்த்தான்னு ஒரு ஆச்சாரியா இருப்பார். அந்த லைனேஜ் வந்து நிறைய டிசைபிள் இருப்பாங்க இல்லையா,
அப்புறம் இந்த இது என்ன பிரான்ச்சஸ் வரும் இல்லையா, அந்த பிரான்ச்சஸில் தான் ஒருத்தர் வந்து வியாச தீர்த்தா, அவருடைய சிஷ்யர் தான் லக்ஷ்மிபதி. அண்ட் லக்ஷ்மிபதி பெங்கால் ஏரியாவில் போய் ப்ரீச்சிங் செய்யும் போது மாதவேந்திர பூரியை சந்தித்து அவருக்கு வந்து தீட்சை கொடுத்து அவர் வந்து குரு சிஷ்யனாகி, அவருடைய சிஷ்யன் தான் ஈஸ்வர பூரி, அவருடைய சிஷ்யன் சைத்தன்யா மகாபிரபு. ஸோ இட்ஸ் லைக் மாதவேந்திர பூரி வந்து இட்ஸ் லைக் சேவியர் மாதிரி. இப்படி வந்து ஸ்ரீ வைஷ்ணவஸில் வந்து நாதமுனிகள் வந்து சேவியர் மாதிரி, இங்கே மத்வா லைனேஜில் வந்து அதுக்கப்புறம் வந்து மாதவேந்திர பூரி. ஏன்னா அதுக்கு முன்னே எல்லாம் கிருஷ்ணா பர்சனலாக தனியாக தான் வர்ஷிப் பண்ணுவாங்க, ராதாராணியை சேர்த்து வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. பட் மாதவேந்திர பூரிக்கு அப்புறம் ராதாராணியை சேர்த்து வர்ஷிப்பை பண்ணுவாங்க. ஸோ ப்ரோவாட் சிஸ்டமில் நம்ம வந்து கிருஷ்ணா அண்ட் ராதாராணி நம்ம வர்ஷிப் பண்ணுவோம், அண்ட் கௌர்னிதாய் தனியாக வர்ஷிப் பண்ணுவோம். ஸோ இதுதான் ப்ரோபாதோடைய சிஸ்டம். இந்த கிருஷ்ணா ராதாராணி சைடில் ஒரே ஒரு சைத்தன்ய மகாபிரபு வச்சுருப்பாங்க, சில பேர் இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ப்ரோபாதோடைய சிஸ்டம் இல்லை. ப்ரோபாட் சிஸ்டம் வந்து கௌர்னிதாய் 2 பேர் தனியாக, ராதாகிருஷ்ணா 2 பேர். ஓகே, ஸோ இதே லைனேஜில் ப்ரோபாதா எழுதியிருப்பார். அண்ட் இதே லைனேஜில் வந்துட்டு இங்கே ரகுநந்தா சுரேந்திரா, விஜேந்திரா சுரேந்திரா வருவாங்க. இந்த லைனேஜில் தான் ராகவேந்திர தீர்த்தா வருவார். ஸோ அவர் தான் ராகவேந்திர சுவாமி. ராகவேந்திர சுவாமின்னு இப்போ நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ராகவேந்திர சுவாமி, திஸ் இஸ் சைத்தன்ய சரிதமிருத்தா. ஸோ ராகவேந்திர சுவாமி அவர் வந்து மத்வா லைனில் தான் அவரும் வந்திருந்தார். த ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ உள்ள ராகவேந்திர சுவாமியோடைய குரூப் பீப்புள் வந்து தே ஆர் நாட் ஃபாலோவிங் த எக்ஸாக்ட் மத்வா லைன். அவங்க நிறைய கிச்சடி, நிறைய டெமிகாட்ஸு செமிகாட்ஸு எல்லாத்தையும் நிறையா மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. வி கேன் பி ஃப்ரெண்ட் வித் எனி ஹிந்துஸ், எனி குரூப்பு, எல்லாத்துக்கிட்டேயும் நம்ம வந்து ஃப்ரெண்டாக, எந்த கோயிலும் யார் கூடயும் நம்ம ஃப்ரெண்டாக இருக்கலாம். நம்ம ஃபிலாசபி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். பட் எல்லா ஹிந்துஸ்கிட்டையும் நம்ம ஃப்ரெண்டாக இருப்போம். எல்லா மதத்துக்காரவங்ககிட்டையும் நம்ம ஃப்ரெண்டாக தான் இருப்போம். நம்ம மதத்தை தாக்குனாங்கன்னா அதுக்கான கரெக்டான பதில் நம்ம கொடுக்கத்தான் வேண்டும். நம்ம வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கிறது இல்லை. நம்ம 2ம் இருக்கணும். மன்னிக்கிற தன்மையும் இருக்கிறோம், பதில் சொல்கிற தன்மையும் இருக்கணும். நரசிங்கா வந்தார், கஷிப்புவை ஃபினிஷ் பண்ணுறாரு. இங்கே பார்க்குறாரு, பிரஹ்லாத் மகாராஜ் இருக்கார், கருணையை காட்டுறாரு. இங்கே ஒரு பக்கம் அதர்மத்தை அழிக்கிறார், ஒரு பக்கம் பரித்திரநாய சாதுனா டிவோட்டி. இது 2ம் நமக்கு இருக்குது. நம்ம இல்லை பிரபு, நான் அப்படி இல்லை பிரபு, இல்லை சாக்கிர் நாயக்கா இருக்கட்டும், சாம்பரி வினோத்தா இருக்கட்டும், பேர் என்ன ஃபிர்டாஸ் வாங்காக இருக்கட்டும், இல்லை யாராக வேணுனாலும் இருக்கட்டும், நமக்கு கரெக்டான பதில் கொடுக்க தெரியணும். அதுக்கு முன்பு நம்மளுடைய புத்தகங்கள், நம்மளுடைய சாஸ்திரங்களை நம்ம படிச்சிருக்கணும், ப்ராப்பர்லி படிக்கணும். சும்மா டைட்டில் எடுத்து போட்டுக்கூடாது, படிக்கணும். படிக்க முடியல ப்ரோபாத கிளாஸு கேளுங்க. ஓகே, ஸோ இது மத்வாச்சாரியா பார்ட் 1 தான் நான் பேசுகிறேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ சைத்தன்ய மகாபிரபு இங்கே வராரு. மத்வாச்சாரியாவுடைய ஃபாஸ்ட் டைம்ஸ் நம்ம பார்க்குறோம். அடுத்த கிளாஸில் நம்ம செகண்ட் லீலா பார்ப்போம். மத்வாச்சாரியா பத்ரிகாஷ்ரம் 2 தடவை போகிறாரு வியாசரை பார்க்குறதுக்கு. ஸோ மீன்ஸ் வியாசர் அங்கே இருக்கார். நம்மளும் போயிருக்கோம், நம்ம பார்க்க முடியாது. பட் வியாசர் மத்வாச்சாரியர் பார்த்து அந்தவருடைய கமெண்ட்ரிக்கு எல்லாம் கரெக்டாக எழுதி நமக்கு அதை கொடுக்குறார். ஸோ இந்த சம்பிரதாயத்தில் உள்ள விஷயங்கள், ஃபிலாசபி, இது எல்லாம் நம்ம ஆச்சாரியர்கள் எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது பக்தி வினோத் டாக்கூர் கொடுக்குறாரு. गौर कृष्णदास बाबाजी महाराज, भक्ति विनोद ठाकुर, गौर कृष्णदास बाबाजी महाराज, भक्ति सिद्धांत सरस्वती गोस्वामी ठाकुर, அப்புறம் பிரபுபாதா, த ஃபவுண்டாச்சாரியா ஆஃப் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்ஷியஸ்னஸ். ஸோ பிரபுபாதா தான் இது எல்லாமே நமக்கு இங்கிலீஷில் நமக்கு புரிகிற பாஷையில் நமக்கு எல்லாமே கொடுத்தது. இப்போ இருக்கிற எந்த டிவோட்டியாக இருந்தாலும் இஸ்கானில் இந்த நாலேஜ் எல்லாம் அங்கேருந்து தான் நமக்கு கிடைக்கிது.
அதுக்கப்புறம் தான் எல்லாம் எடுத்து அவங்கவுங்க என்னமோலாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் விதை பிரபுபாதா நமக்கு போட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ படிக்கணும். ஓகே, ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம் என்ன எப்படி மத்வாச்சாரியா அந்த டெய்டிஸை எடுத்தது. சாரி, சைதன்ய மகாபிரபு அந்த இடத்துல இருக்கும்போது மத்வாச்சாரியா ஸ்தாபனம் பண்ண அந்த டேட்டி முன்னுக்கு டான்ஸ் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் தே வில் திங்க் தட் ஓ இவர் ஏதோ மாயாவதி போல் இருக்குது அப்படின்னு நினச்சிடுவாங்க சைத்தன்ய மகாபிரபு. பட் அவர் கிருஷ்ணா 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு பாடி 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 அந்த எக்டசியில் அவருடைய பாடி சிம்டம்லாம் பார்த்துட்டு சரி ஓ ஒரு பக்கா அவர் வந்து ரொம்ப பியோர் டிவோட்டின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஈவன் த லைனேஜ் ஆஃப் மத்வாச்சாரியா. ஸோ அடுத்த கிளாஸில் சந்திக்கலாம் மத்வாச்சாரியரை பற்றி. ஹரே கிருஷ்ணா. டைம் இருந்தால் நிறைய படிங்க. பிரபுபாதாவுடைய குட்டி குட்டி புக்கு, பியாண்ட் பர்த் அண்ட் டெத்து, சின்னோண்டு புக்கு தான், இன்னும் சின்ன புக்கு தான். இதெல்லாம் நம்ம விட்டுறோம், இன்னும் அதெல்லாம் விட்டுறோம் படிக்கிறதுக்கு. இதெல்லாம் படிங்க, நிச்சயமாக படிங்க. தமிழெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்குறாங்க, இங்கிலீஷும் இருக்குது. நிறைய படிங்க. இந்த பிறவி வந்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுங்கள். இந்த பிறவி பிரபுபாதா புக்கு படிக்கிறது யூஸ் பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். பிரபுபாதா கி ஜெய். தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.